அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. அவர் சர்வவல்ல தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். அவர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே. ஆமே ஆமே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே செத்து போனதா சாராளின் கற்பத்தை உயிர்ப்பித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமே ஆமே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையை துரத்தப்பட்ட தாவீதின் தலையை உயர்த்தியதே. அவர் சொன்ன வார்த்தையை குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமே ஆமே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே இடிக்கப்பட்ட யோசேப்பின் வாழ்வை கட்டுவித்ததே. அவர் சொன்ன வார்த்தையே குறிப்பிட்ட காலத்திலே அவர் வார்த்தை நிறைவேறிற்றே. குறிப்பிட்ட காலத்திலே நம் வாழ்விலும் நிறைவேறுமே. ஆமே ஆமே
வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே 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 வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே ஆமென்று இருக்கின்றதே வாக்கு தத்தங்கள் நம் இயேசுவுக்குள்ளே ஆமென்றும் இருக்கின்றதே அவர் சர்வவல்ல தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும் அவர் உண்மையுள்ள தேவனாய் இருப்பதால் வார்த்தைகள் ஒன்றும் தவறாதே ஆமே ஆமே வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமே 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 இயேசு சொன்னதெல்லாம் ஆமே. இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வாரந்தோறும் காணொளி காட்சி மூலமாகவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை பிற்பகல் 1 மணி முதல் 2 மணி வரை ஹெவன் டிவி மூலமாகவும் உங்கள் யாவரையும் நாங்கள் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். தேவனாகிய கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நன்றி உள்ள உள்ளத்தோடு கூட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய ஆவியானவர் எங்களோடு இடைப்படுகிறீர். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய உம்முடைய சத்தியங்களை எங்களுக்கு நீர் அருளுகிறீர். இந்த வேளையிலும் கர்த்தர் எங்களுக்கு தரக்கூடிய உம்முடைய வார்த்தைகளுக்காய் மகிமை. கேட்கிற தம்முடைய பிள்ளைகள் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். உமக்கே மகிமை ஆண்டவரே, மகிமை. துதிகன மகிமையில் நமக்கு ஏறெடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். 1 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். உங்களிடத்தில் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரயோஜனமானவர்கள் படியினாலே எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல், சில்வான், தீமோத்தேயு 3 பேரும் சேர்ந்து தெசலோனிக்கே பட்டணத்தில் இருக்கிற சபையாருக்கு எழுதின இந்த நிருபம் தேவனுடைய ஜனங்களுக்கு அவர்கள் எழுதும் போது அவங்க சொல்கிறாங்க, உங்களிடத்தில் நாங்கள் பட்சமாய் நடந்து கொண்டோம். பால் கொடுக்கிற தாயானவள் தன் பிள்ளைகளை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மேல் வாஞ்சையாயிருந்து தேவனுடைய சுவிசேஷத்தை உங்களுக்கு கொடுத்ததும் அல்லாமல் நீங்கள் எங்களுக்கு பிரியமானவர்களானபடியால் எங்கள் ஜீவனையும் உங்களுக்கு கொடுக்க மனதாயிருந்தோம் என்று இந்த இடத்துல எழுதுகிறாங்க. பவுல் சொல்லுகிறார், ஒரு தாய் தன் பிள்ளை இடத்துல எத்தனை ஒரு பாசமாயிருப்பாளோ அதுபோல் நாங்கள் உங்களிடத்தில் அத்தனை பட்சமாய் நடந்து உங்கள் மீது வாஞ்சை உள்ளவர்களாய் உங்களுக்காக எங்கள் ஜீவனையும் கொடுக்க நாங்கள் மனதாய் இருந்தோம் அப்படின்னு பவுல் எழுதுகிறார். ஒரு தாயின் அன்புக்கு ஒப்பிட்டு, அதுவும் பால் கொடுக்கிற ஒரு தாயானவள் தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றுவதற்கு அவள் எத்தனை ஒரு வாஞ்சையோடு பாசத்தோடு பரிவோடு பிள்ளைய அவள் நடத்துவாள். அந்த மாதிரி ஒரு தாயை போல இந்த இடத்துல தகப்பனை போலையும் பவுல் சொல்லுகிறார். ஆனாலும் இந்த இடத்துல ஒரு தகப்பனை போல அப்படின்னு சொல்லாம தாயை போல என்று தாய்க்கு ஒப்பிட்டு
தங்களுடைய அன்பு சபை மீது அவர்கள் கொண்டிருக்கிற தேவ ஜனங்கள் மீது கொண்டிருக்கிற அந்த அன்பை இந்த இடத்துல வெளிப்படுத்தி எழுதுகிறார். அது உண்மைதான். தாய் என்பவள் அது உலகத்தில் அவளுடைய அன்பை ஒரு மகத்துவம் என்றே சொல்லலாம். ஒரு மகத்துவம் என்றே. கொஞ்சம் ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ் பேப்பரில் ஒரு நியூஸ் வந்திருந்தது. அதில் தலைப்பே உயிரை பணயம் வைத்து குட்டியை மீட்ட தாய் சிங்கம் அப்படின்னு இருந்தது. படத்தோட அந்த நியூஸ் பேப்பரில் வந்திருந்தது. உயிரை பணயம் வைத்து குட்டியை மீட்ட தாய் சிங்கம். பார்த்தா இது கென்யா நாட்டில் நடந்த உண்மையான ஒரு சம்பவம். அதை ஒருவர் படம் எடுத்து அது அப்படியே பேப்பரில் எல்லாம் வந்திருந்தது. பாருங்கள், கென்யா நாட்டில் ஒரு செங்குத்தான பள்ளத்தாக்கில் தவறி விழுந்து ஒரு ஆண் சிங்கக்குட்டி நடுவழியில் ஒரு பாறை இடுக்கில் பற்றி கொண்டது. உதவி கேட்டு கூச்சலிட்டது. ஓரடி நகர்ந்தால் கீழே விழுந்து மரணம் அடைவது நிச்சயம் என்ற நிலையில் நின்று கொண்டிருந்தது. இதை கண்டு பதறிய அதன் தாய் சிங்கம் வேறு 3 சிங்கங்களையும் ஒரு ஆண் சிங்கத்தையும் உதவிக்கு அழைத்து வந்தது. 3 பெண் சிங்கங்களும் கீழே இறங்கி காப்பாற்ற முயன்றன. ஆனால் செங்குத்தான பாதை அச்சத்தை ஏற்படுத்தியதால் மீண்டும் மேலே வந்துவிட்டன. ஆனால் தாய்ப்பாசம் கொண்ட தாய் சிங்கத்துக்கு குட்டியை விட்டு போக மனதில்லை. உயிரை பணயம் வைத்து தானே கீழே இறங்கி கூரிய நகங்களால் மண்ணை பற்றி கொண்டு கவனமாய் இறங்கியது. சிங்கக்குட்டி கீழே விழ இருந்த வினாடியில் அதை தன் வாயால் கவ்வி பிடித்தது. குட்டியை வாயில் கவ்விக்கொண்டே கவனமாய் மேலே ஏறியது. சில நிமிடங்களில் 2 மேலே வந்தன. பயந்த நிலையில் இருந்த குட்டியை தாய் சிங்கம் தன் நாவால் தடவி கொடுத்தது. தாய் பாசத்துக்கு ஈடு இணையில்லை என்பதை நிரூபிக்கக்கூடிய இந்த நிகழ்வை ஒரு புகைப்பட நிபுணர் படம் எடுத்துள்ளார். அந்த படங்களை மேலே காணலாம் அப்படின்னு படத்தோடு கூட வந்திருந்தது. தாய்ப்பாசம் என்பது மனித இனத்துக்கு மட்டும் இல்லை, ஒரு தாயின் பாசம் தன் பிள்ளை மீது கொண்டிருக்கிற அன்பு மிருக ஜீவன்களுக்கும் பறவைகளுக்கும் உயிருள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் அந்த தாய் பாசம் தன் பிள்ளை மீது அத்தனை ஒரு பாசம் இருக்கும். ஆகவே தான் அது தாயின் மகத்துவம். தாயின் அன்புக்கு பாசத்துக்கு ஈடா உலகத்தில் வேற எதையுமே சொல்ல முடியாது. அத்தனை அன்பு. அதே போன்ற ஒரு அன்பு சபையின் மீது, தேவ ஜனங்கள் மீது அப்போஸ்தலனாகிய பவுல் அவரோடு கூட இருக்கிற சகோதரர்கள் அந்த அன்பை வைத்திருக்கிறாங்க. அதை வெளிப்படுத்துவதற்கு பவுல் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார். பால் கொடுக்கிற ஒரு தாயானவள் தன் பிள்ளையை காப்பாற்றுகிறது போல நாங்கள் உங்கள் மீது வாஞ்சையாயிருந்து எங்களுக்கு நீங்கள் பிரியமானவர்கள் ஆனபடியால் எங்கள் ஜீவனையும் கொடுக்க மனதாயிருந்தோம். தாய் தாய் அது ஒரு சிறப்பான ஒரு இடம் பெற்றது. உலகத்தை ஒரு பெண்ணுக்கு தான் ஒப்பிட்டு சொல்லப்படுது. பைபிளே உலகம் என்பது ஒரு பாபிலோனிய ஸ்திரீ, பாபிலோன் ஒரு ஸ்திரீயா பாவித்து வேதம் சொல்லுது. அது உலகத்தை குறிக்கிற ஒரு சொல். தேசம் என்பது கூட ஒரு தாய்க்கு தான். உங்கள் தாய் நாடு எது அப்படி தான் கேட்பாங்க. தகப்ப நாடு எது அப்படின்னு கேட்க மாட்டாங்க. தாய் நாடு. ஒரு தேசத்துக்கும் அது தாயை தான் ஒப்பிட்டு சொல்லுறாங்க. அதுபோல் மொழியை எடுத்துக்கொண்டால் மொழியும் அப்படி தான். தாய்மொழி என்ன? என்னுடைய தாய்மொழி தமிழ் அப்படின்னு நம்ம சொல்லுறோம். மொழிக்கும் தாயை தான் ஒப்பிட்டு சொல்லுறாங்க. சபையை எடுத்துக்கொள்ளலாம். சபையும் ஒரு பெண்ணுக்கு தான் ஒப்பிடப்படுது. மணவாட்டி சபை, தாய் சபை. இப்படி தகப்பனை அங்கே பயன்படுத்துறதில்ல. தகப்பன் என்ற சொல் இந்த காரியங்களுக்கெல்லாம் அது பயன்படுத்தப்படுறதில்லை. தாய் என்பவள் அத்தனை ஒரு சிறப்பு வாய்ந்தவள். ஆகவே தாய் அவளுடைய மகத்துவம். ஆண்டவராகிய தேவன் தம்முடைய ஜனத்துக்கு பேசும்போது கூட ஆறுதல் இல்லாத
இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இன்றைக்கு அவர் பேசின ஒரு வார்த்தை வேதத்தில் இடம்பெற்று இருக்கிறது. ஒருவனை ஒரு தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள் என்று. தாய் தேற்றுகிற மாதிரி நான் உங்களை தேற்றுவேன், அப்படிதான் தேவனே சொல்லுகிறார். எசாயா 66:13 பாருங்க. 66:13. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். இந்த வார்த்தை, இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஊழியத்தில் பல நெருக்கங்கள், பல துன்பங்கள், மன உளைச்சல்கள் நேரிட்டு ஒரு ஆறுதலே இல்லாமல் ரொம்பவே மனம் உடைந்து போன தருணங்கள் என்னோட ஊழிய நாட்களில் எனக்கு வந்ததுண்டு. கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அவருடைய பாதப்படியில் கண்ணீரோட ஒரு நாள் ஜெபித்து கொண்டு இருந்தேன். என் மனதுக்கு ஒரு சமாதானம் வேணும். ஏன்னா நாலா பக்கத்திலும் பயங்கரமான நெருக்கங்கள். கண்ணீரோடு நான் அப்படி ஜெபிக்கும் பொழுது இந்த வார்த்தையை தேவன் எனக்கு கொடுத்தார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள் அப்படிங்கிற வார்த்தை அப்படியே எனக்கு தேவன் செய்தார். கலங்கி கொண்டு இருந்த என்னுடைய மனதில் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரேல் தேசத்துக்கே போகக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அந்த எருசலேம் பட்டணத்தில் கர்த்தர் என்னை கொண்டு போனார். அங்கே வைத்து என் மனதை ஆற்றினார். வேத வாக்கியம் அப்படியே ஒரு எழுத்து கூட பிசகாமல் தேவன் நம்முடைய வாழ்வில் அதை நிறைவேற்றுகிறார். அப்போ தேவனே சொல்லுகிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஒரு தாய் தேற்றுவா, தகப்பனும் தேற்றுவாங்க. ஆனால் தகப்பன் தேற்றுகிறது மாதிரி தாய் தேற்றும்போது அதில் பாசம், அன்பு, பரிவு, அதில் எல்லா விதமான தன்மைகளோடு இருக்கும். அப்படி மனதார தகப்பனும் அதே போல் நம்மை தேற்றினாலும் தகப்பனுடைய வார்த்தையில் ஒரு அதிகாரமான ஒரு தொனி இருக்கும். தாய் அப்படி அல்ல. தாய் அந்த மாதிரி அல்ல. அப்படியே அன்பு ஒழுக மனதார தன்னுடைய பிள்ளைகளை அந்த மாதிரி பாசமாக அவங்கள மனதில் இருக்கிற வேதனையை துடைத்து ஆற்றக்கூடிய ஒரு தன்மை தாய்க்கு உண்டு. அதனால தான் தேவனே சொன்னார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், எருசலேமிலே நீங்கள் தேற்றப்படுவீர்கள் என்று ஒரு தாயை குறித்து, அவளுடைய சிறப்பை குறித்து வேதத்தில் இங்கே எழுதியிருக்கிறதை பார்க்கலாம். அதே தேவன் இன்னும் வேதத்தில் சொல்லுவார். ஏசாயா 49:15 வசனத்தில் 49:15 ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல், தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஒரு தாய் தன் பிள்ளைக்கு கட்டாயம் இறங்குவா, மறக்கவும் மாட்டான். எந்த தாயா இருந்தாலும் ஒரு தாய் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் மறப்பாளோ? இரக்கம் செய்வா, மறக்கவும் மாட்டான். தன் பிள்ளை எப்படி மறப்பா? மறக்கவே மாட்டான். கர்த்தர் இந்த இடத்துல சொல்லுகிறார், அவர்கள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. சில சமயங்களில் சில தாய்கள் மறக்கக்கூடும், மறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மரியாதை எடுத்துக்கொள்ளலாம், யோசேப்பை எடுத்துக்கொள்ளலாம். பிள்ளையாகிய இயேசுவை எருசலேமுக்கு போகும்போது திருப்பி அவங்க வரும்போது பிரயாண கூட்டத்தில் இருப்பார் என்ற ஒரு எண்ணத்தில் வந்துட்டாங்க. அப்புறம் தேடினா பிள்ளை இல்லை. திருப்பியும் பின்னாடியே போய் எருசலேமில்
பார்த்து அழைச்சிட்டு வராங்க. அது ஒரு சந்தர்ப்பம் நடந்திருக்குது. ஆனால் மறக்கக்கூடிய தாய்கள் உண்டு. நான் ஒரு பஸ்ஸில் பிரயாணம் செய்து கொண்டு இருந்தேன். ஒரு ஸ்டாப்பில் ஒரு தாய், இடுப்பில் ஒரு குழந்தை, கையிலையும் நடத்தி கூட்டிகிட்ட ஒரு குழந்தை, 2 குழந்தையோட பஸ்ஸில் ஏறுனாங்க. அப்புறம் அவங்க ஒரு டவுனில் போய் இறங்கும்போது, பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னாடியே இறங்கும்போது, இந்த இடுப்பில் இருக்கிற குழந்தைய மாத்திரம் தூக்கிட்டு அவங்க பாட்டுக்குள்ளே இறங்கி நடக்குது. ஆனால் இன்னொரு குழந்தை ஸ்டாண்டிங்கில் அந்த கம்பியை பிடிச்சிட்டு அப்படியே நிற்கிது. ஒரு சின்ன குட்டி குழந்தை அப்படியே நிற்கிது. அது அப்படியே நின்றுட்டுருக்குது. பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறவங்க சில பேர் கத்துனாங்க, ஐயோ இந்த குழந்தையும் அந்த பெண்ணுடையது தான், குழந்தைய விட்டுட்டு போகுது. உடனே டிரைவர் நிறுத்தி, அப்புறம் அந்த குழந்தை உன்னோட குழந்தை தானா? ஆமாம், இறக்கி விட்டாங்க. ஆனால் பஸ்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் சிரிக்கிறாங்க. பெற்ற பிள்ளையவே மறந்துக்கிட்டு போகுதே. அது எப்படிப்பட்ட சூழ்நிலையில் போகுதோ தெரியாது. வீட்டில் சண்டை நடந்துச்சா என்ன ஏது, அது ஒரு மனக்குழப்பமாக தான் இருக்கும். ஆகவே இடுப்பில் இருக்கிற குழந்தைய மாத்திரம் கொண்டுக்கிட்டு நடத்தி கூட்டிகிட்டு போகிற குழந்தைய அப்படியே விட்டுட்டு போயிடுச்சு. அப்படியும் சில தாய்கள் உண்டு. ஏதோ மனக்குழப்பத்தில் பிரச்சனையினால் மறந்துருச்சு போல் சும்மாவே இருந்து கூட மறக்கிற தாய்கள், சில கடின உள்ளம் இருக்கக்கூடிய சில தாய்கள், எல்லாரையும் என்று சொல்ல முடியாது, மறக்கக்கூடிய தாய்களும் உண்டு. வேதத்திலேயே மோசமான தாய்கள் இடம்பெற்றிருக்கிறாங்க, நல்ல தாய்களும் இடம்பெற்றிருக்கிறாங்க. நம்ம வேதத்தை வாசிக்கும் பொழுது இந்த வேத புத்தகத்தில் நல்லவங்களை குறித்தும் இருக்கிறது, கெட்டவர்களை குறித்தும் இருக்கிறது, நன்மை தீமை எல்லாமே இருக்குது. ஏதேன் தோட்டத்தை தேவன் படைக்கும் பொழுதே நன்மை தீமை அறியக்கூடிய ஒரு விருட்சத்தின் கனியை அப்படின்னு சொல்லி அது விளக்கி வைக்கிறார். நன்மை தீமை என்பது அவர் படைக்கும் போதே நல்லது கெட்டது, அதை நாம் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிறத நமக்கு தேவன் தந்த அறிவினால் நம்ம பகுத்தறிந்து நல்லதை தெரிந்து கொள்ளணும், கெட்டதை விட்டுறணும். நல்லோரையும் தீயோரையும் கண்ணோக்கி பார்க்கிறார் தேவன், பட்சபாதம் இல்லை, இதெல்லாம் வேதத்தில் எழுதியிருக்கு. கெட்ட தாய்களும் இடம்பெற்றிருக்கிறாங்க. ஒரு தாயை குறித்து இப்படியும் ஒரு தாய் இருப்பாங்களா, உலகத்தில் இப்படி ஒரு தாயா? ஏன்னா இது கட்டுக்கதை அல்ல, வேதம் சரித்திர சம்பவம். இதில் எழுதப்பட்டு இருக்கிறதெல்லாம் சரித்திர சம்பவம். சில ஊமையான எடுத்துக்காட்டான சில காரியங்களை ஆண்டவர் சொல்லுவார். அதை தவிர மற்றதெல்லாமே சரித்திரமான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கும். இஸ்ரவேலை அரசாண்ட ராஜாக்கள், அவர்களுடைய காரியங்கள் எல்லாம் சரித்திர சம்பவமான காரியம். பல ராஜாக்கள் அரசாள்றாங்க. அதில் ஒரு ராஜா அகசியா என்று சொல்லக்கூடிய ஒரு ராஜாவை குறித்து பார்க்கலாம். 2 நாளாகமம் 22ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. அகசியா ராஜாவாகிற போது 22 வயதாயிருந்து 1 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். ஓம்ரியின் குமாரத்தியாகிய அவன் தாயின் பெயர் அத்தாலியால். அவனும் ஆகாப் குடும்பத்தாரின் வழிகளில் நடந்தான். துன்மார்க்கமாய் நடக்க அவனுடைய தாய் அவனுக்கு ஆலோசனைக்காரியாய் இருந்தாள். எவ்வளோ ஒரு பயங்கரம்! தன்னுடைய பிள்ளை நல்லா இருக்கணும் என்று பெற்றோர் நல்ல காரியங்களை தான் போதிப்பாங்க, கெட்ட காரியத்தை போதிக்க மாட்டாங்க. இங்கே பார்க்கிறோம், அகசிய ராஜா 22வது வயதில் பதவி ஏற்கிறான். தேசத்தை அரசாளக்கூடிய அரியணை ஏறுகிறான். ஒரே 1 வருஷம் எருசலேமிலே அரசாளுகிறான். அந்த 1 வருடத்தில் எகு என்பவன் ஆகாப் குடும்பத்தை எல்லாம் அழிக்கும்போது அகசியாவை வெட்டி கொண்டு போடுவான். 1 வருடம்தான் அவன் அரசாள முடிஞ்சது. இந்த அகசிய ராஜாவின் தாய் பெயர் அத்தாலியால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அத்தாலியால் தாய் அத்தாலியால் தன் பிள்ளைக்கு துன்மார்க்கமாய் நடப்பதற்கு அவள் ஆலோசனைக்காரியாய் இருந்தாள் என்று 3வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாகமம் 22:3.
துன்மார்க்கமாய் நடப்பதற்கு தன் பிள்ளைக்கு அவள் ஆலோசனைக்காரியாய் இருந்தாள். எவ்வளோ ஒரு பயங்கரம்! ஒரு தேசத்தை அரசாளக்கூடிய ராஜா துன்மார்க்கமாக நடந்தா தேசம் எப்படி இருக்கும்? நாட்டு பிரஜைகள் எப்படி இருப்பாங்க? அவன் ஜனங்களுக்காய் என்ன செய்ய முடியும்? தேசத்துக்காய் அவன் என்ன செய்ய முடியும்? ஒரு ராஜா நல்லவனாக இருந்தாதான் உண்மையாகவுமே தேசத்தின் மீது பாசம், ஜனங்கள் மீது அன்பு கூர்ந்து ஜனங்களுக்கு நல்ல காரியம் செய்ய முடியும். 22 வயது ஒரு வாலிபனான ஒரு ராஜா, அகசிய ராஜா, தன் தாய் அவனுக்கு கெட்ட காரியங்களை துன்மார்க்கமாய் நடப்பதற்கு ஆலோசனைக்காரி. தாய் மோசமானவள், ஆகவே தன் பிள்ளைக்கும் அதே வழியை போதிக்கிறான். சொல்லுவாங்க ஒரு பழமொழி, தாயை போல பிள்ளை. உலகத்தில் சொல்லக்கூடிய பழமொழி அப்படின்னு நினைக்கிறோம், அது பைபிளில் தான் இருக்குது. பைபிளில் அந்த பழமொழி இருக்குது. எசேக்கியேல் 16ஆம் அதிகாரம் 44வது வசனத்தில் தாயை போல் மகள், தாயை போல மகள் என்ற பழமொழி அப்படின்னே பழமொழினே இருக்கும். 14 பழமொழி சொல்லுகிறவர்கள் எல்லாரும், பழமொழி சொல்லுகிறவர்கள் எல்லாரும் தாயை போல மகள் என்று உன்னை குறித்து பழமொழி சொல்லுவார்கள். பார்த்தீங்களா? அது ஒரு பழமொழி. அதுதான் உலகத்தில் தாயை போல பிள்ளை, தாயை போல பிள்ளை அப்படின்னு சொல்லி பழமொழியாக அது ஒரு வழக்க சொல்ல அப்படி இருக்குது. இங்கே பார்க்குறோம், அத்தாலியால் எப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கமான ஒரு ஸ்திரியோ அப்படிதான் தன் பிள்ளைக்கு அதை தான் போதிக்கிறான். கெட்ட வழிகளை போதித்து துன்மார்க்கமாய் நடப்பதற்கு அவள் ஒரு ஆலோசனைக்காரியாய் இருக்கிறாள். அதனால் அவன் நீடித்து ஆட்சி செய்ய முடியல. ஒரே ஒரு வருடம் எகு அவனை வெட்டி கொன்றுவான். ஆனால் ஒரு தாய் தன் பிள்ளைக்கு எதை போதிக்கணும்? ஒரு நல்ல தாய். லேமுவேல் என்று ஒரு ராஜா, லேமுவேல் என்று ஒரு ராஜா, அவனுக்கு தன் தாய் போதித்த ஒரு போதனை, தாய் கொடுக்கிற ஆலோசனை, மகனே தேசத்தை அரசாளக்கூடிய ஒரு ராஜா என்றால் அவன் எப்படி இருக்கணும் என்று தன் மகனுக்கு தன் தாய் தேசத்தை அரசாளக்கூடிய ராஜாவுக்கு ஒரு ஆலோசனை கொடுப்பா பாருங்க. நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் முதல் 5 வசனத்தை வாசிங்க. ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள், அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது, தாய் போதித்த உபதேசமாவது, என் மகனே, என் மகனே, என் கர்ப்பத்தின் குமாரனே, என் கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, என் பொருத்தனையின் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும், ஸ்திரீகளுக்கு உன் பலனையும், ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே, வழிகளையும் கொடாதே. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. திராட்சரசம் குடிக்காத, இந்த மாதிரிப்பட்ட தப்பெல்லாம் செய்யக்கூடாது. தேசத்தை அரசாளக்கூடிய ஒரு ராஜா ஒரு நல்லொழுக்கத்தோடு இருக்கணும். ஜனங்கள் அவனுடைய மாதிரியை பார்த்து பின்பற்றணும். ராஜாவே ஒரு ஒழுக்கக்கேடாய் அவனுடைய வாழ்க்கையே அது ஒழுங்கற்று இருந்தா நாட்டு பிரஜைகளும் ராஜாவே அப்படி இருக்கிறாரு, நம்ம ஏன் அப்படி இருக்கக்கூடாது என்று ஜனங்கள் கெட்டு போவாங்க. ஆகவே நீ கெட்ட காரியங்கள், துன்மார்க்கமான ஜீவியம் ஒரு ராஜாவுக்கு இருக்கக்கூடாது. லேமுவேலே, அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல, ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் குடிக்க கூடாது. மதுபானம் ராஜாக்கள் குடிச்சா எப்படி ஜனங்களுடைய நியாயத்தை அவன் நேர்மையா விசாரித்து நீதி வழங்க முடியும்? மதுபானம் தகுதி அல்ல. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாய பிரமாணத்தை மறந்து, நியாயத்தை எல்லாம் மறந்துடுவாங்க. எது நியாயம் எது நீதி அப்படிங்கிறது அவங்களுக்கே தெரியாது. மறந்து சிறுமைப்படுகிறவர்களுடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். இன்றைக்கு உலகத்தில் பார்க்கலாம், பெரிய பெரிய தலைவர்கள் தப்பு செய்தா அவங்களால நேர்மையா உண்மையா நியாயமா ஜனங்களை நடத்த முடியாது. ஒரு தலைவன் என்று சொல்லும்போது அவங்க நல்லவங்களாக இருந்தால் தான் ஜனங்களுக்கு நல்ல காரியங்களை செய்ய முடியும். நியாயம் செய்ய முடியாது. மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும், போதும் 8-9 வாசிங்க.
ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்கள் எல்லாருடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திறந்து நீதியாய் நியாயம் தீர்த்து சிறுமையும் எளிமையுமானவனுக்கு நியாயம் செய். இது தாயின் போதனை. வேதம் சொல்லுகிறது, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, உன் தகப்பனுடைய கற்பனைக்கு செவி கொடு, உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. தாய் கொடுக்குற ஆலோசனைக்கு செவி கொடுக்கணும் பிள்ளைங்க. தாய் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க, தாய் நல்லதை தான் சொல்லுவாங்க, கெட்ட காரியம் சொல்ல மாட்டாங்க. தன் பிள்ளை கெட்டு போகிறதை எந்த ஒரு தாயும் விரும்ப மாட்டாங்க. ஆனால் சில தாய்களும் உண்டு, மகனுக்கு குடிச்சிட்டு வர்றதுக்கே பணம் கொடுப்பாங்க, குடிக்கிறதுக்கு பணம், தப்பு செய்கிறதுக்கு பணம், அப்படி கொடுக்குற தாய்களும் உலகத்தில் இருக்கிறாங்க. ஆனால் நல்ல தாய்கள் தன் பிள்ளைக்கு நல்ல காரியங்களை போதிப்பாங்க. மகனே, நீ இப்படி தான் இருக்கணும் என்று நீதியையும் நியாயத்தையும் நல்ல காரியங்களை போதிக்கக்கூடிய நல்ல தாய்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. அத்தாலியால் அவ எப்படிப்பட்ட தாய், தேசத்தை அரசாளக்கூடிய தன்னுடைய மகனுக்கு அகசியாவுக்கு போதனை கொடுக்கிறா, ஆலோசனை கொடுக்கிறா. இப்படி செய், அப்படி செய் என்று மோசமான வழிகளை, கெட்ட வழிகளை, துன்மார்க்கமான வழிகளை போதித்து அவள் ஆலோசனைக்காரியாய் இருந்தாள். அவன் எவ்வளோ நாள் அரசாள முடிஞ்சது? ஒரே ஒரு வருடம் தேசத்தை அரசாளுகிறான். அந்த காலத்தில், அந்த டைமில், அகசிய ராஜா நாட்களில் எகு என்பவன் கத்தருக்காய் வைராக்கியமாய் எழும்பி தேசத்தில் இந்த மாதிரி அநியாய அக்கிரமம் செய்யக்கூடிய ராஜாக்களை, ராஜவம்சத்தை வெட்டி அழிக்கிறான். ஆகாப் குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரையும் வெட்டும் போது அகசியாவை தேடுவான். அவனை பிடிச்சி கொண்டு போய் விடுவாங்க, அகசியாவை வெட்டி வீழ்த்திடுவான். இது அத்தாலியாளுடைய காதில் எட்டுது. தன் மகன் வெட்டுண்டு மடிந்தான், செத்துட்டான். அப்படின்னு உடனே ஒரு தாய் கதறி அழுவா, ஐயோ பிள்ளைய வெட்டிட்டாங்களா. அத்தாலியால் என்ன செய்தாள்? உலகத்திலேயே இப்படிப்பட்ட ஒரு தாயை பார்ப்பது கொஞ்சம் அரிது. தன் குமாரன், தேசத்தின் ராஜா, கொல்லப்பட்டான் என்று கேள்விப்பட்ட உடனேயே அவ எழுந்தாள். ராஜவம்சத்தில் இருக்கிற அனைவரையும் வெட்டி வீழ்த்தினான். அவளோட பிள்ளைகள், அவளுடைய பேர பிள்ளைகள் தான், எல்லாரையும் வெட்டி வீழ்த்தினான். 2 ராஜாக்கள் 22ஆம் அதிகாரம் 9 அகசியா வெட்டப்பட்டு மடிந்து விட்டான். 10வது வசனம் 10. அகசியாவின் தாயாகிய அத்தாலியால் தன் குமாரன் இறந்து போனதை கண்டபோது அவள் எழும்பி யூதா குடும்பத்தில் உள்ள ராஜவம்சமான யாவரையும் சங்காரம் பண்ணினாள். தன்னோட குடும்பம், தன்னோட பிள்ளைங்க, தன்னுடைய பேர பிள்ளைங்க தான். அதில் ஒரே ஒரு மகனை, அவளுடைய மகளே, அத்தாலியாளுடைய மகளே, அகசியாவின் சகோதரியே, அகசியாவின் ஒரு குழந்தையை மட்டும் திருட்டுத்தனமாக களவாய் எடுத்துக்கொண்டு போய் ஆலயத்தில் வச்சு வளர்ப்பாங்க 7 வருஷம். இது அவளுக்கு தெரியாது. அனைவரையும் வெட்டி வீழ்த்தினாள். ஏன் அப்படி வெட்டி வீழ்த்தினா? தான் ராஜாங்கத்துக்கு வரணும். 12வது வசனத்தை வாசிங்க. 12. இவர்களோடு அவன் 6 வருஷமாய் கர்த்தருடைய ஆலயத்திலே ஒளித்து வைக்கப்பட்டிருந்தான். அத்தாலியால் தேசத்தின் மேல் ராஜ்யபாரம் பண்ணினாள். அத்தாலியால் தேசத்தின் மீது ராஜ்யபாரம் பண்ணினாள். தான் ராணியாய் தேசத்தை அரசாளணும், எருசலேமை அரசாள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய பிள்ளைகளையும் தன்னுடைய பேர பிள்ளைகளையுமே, தன் குடும்பத்தையே கம்ப்ளீட்டாக அழிச்சிட்டு இவர் ராஜாங்கத்தில் உட்கார்ந்தான். ஜனங்க விடுவாங்களா? 1 வருஷம் 2 வருஷம் இருந்திருப்பா. ஜனங்கள் அவளை கொன்றார்கள். களவாய் எடுத்துக்கொண்டு போன அவளுடைய பேர பிள்ளைய 7 வயதில் அவங்க வெளியே கொண்டுட்டு அரியணை ஏற்றுறாங்க. இவளை வெட்டி கொண்டுட்டாங்க ஜனங்களை. இங்கே அதை 1 ராஜாக்கள் 11-16வது வசனத்தில் பார்க்கலாம். கொண்டுபட்டாங்க.
மோசமான தாய்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. தாயின் மகத்துவத்துக்கு ஒரு மாசை ஏற்படுத்துவதற்குனே மோசமான தாய்கள் உலகத்தில் இருக்கிறாங்க. அது போல தான் ஏசபெல், அவளும் ஒரு மோசமான ஒரு தாய், ஒரு நல்ல தாய் என்று சொல்ல முடியாது. ஏன்னா அவளுடைய மகன் யோராம் எகுவை பார்த்து, எகு அந்த குடும்பங்களை எல்லாம் அழிக்கும் போது எகு அங்கே வரான். எகுவை பார்த்து கேட்பான், நீங்கள் வர்றது சமாதானமா என்று எகுவிடத்தில் யோராம் கேட்கும்போது எகு சொல்லுவான், உன் தாய் ஏசபெலுடைய பாவங்கள் மிகுதியாய் இருக்கும் போது ஏது சமாதானம்? உன் தாய் இருக்கிற வரைக்கும் யாருக்கு சமாதானம்? தேசத்துக்கு சமாதானம் இல்லை, நாட்டு பிரஜைகளுக்கு சமாதானம் இல்லை. ஏராளமான பாவங்கள் அவரிடத்தில் இருக்கையில் எப்படி சமாதானம் என்று அவங்களை எல்லாம் வெட்டி வீழ்த்தும். இப்படி மோசமான தாய்கள், இதெல்லாம் பழைய ஏற்பாடு. புதிய ஏற்பாட்டிலும் கூட மோசமான தாய் உண்டு. புதிய ஏற்பாட்டில் கூட மோசமான தாய்களை பார்க்கலாம். ஏரோது ராஜாவின் நாட்களிலே அவனுடைய பிறந்த நாள், ஏரோதியாளுடைய மகள் அந்த அரச அவையிலே வந்து எல்லாரையும் சந்தோஷப்படுத்துவதற்கு ராஜாவையும் அவரோடு அமர்ந்திருக்கிற அமைச்சர்கள் யாவரையும் சந்தோஷப்படுத்துக்க ஒரு நடனம் ஆடுவா. மார்க்கு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 22 பாருங்க, 6:22. ஏரோதியாளின் குமாரத்தி சபை நடுவே வந்து நடனம் பண்ணி ஏரோதுவையும் அவனோட கூட பந்திருந்தவர்களையும் சந்தோஷப்படுத்தினால், அப்பொழுது ராஜா சிறு பெண்ணை நோக்கி, உனக்கு வேண்டியதை என்னிடத்தில் கேள், அதை உனக்கு தருவேன் என்று சொன்னதும் அல்லாமல், நீ என்னிடத்தில் எதை கேட்டாலும் அது என் ராஜ்யத்தில் பாதியானாலும் அதை உனக்கு தருவேன் என்று அவளுக்கு ஆணையும் இட்டான். ஆணையிட்டான், அந்த சிறு பெண்ணுக்கு ஆணையிட்டான். ஏன்னா அழகா நடனமாடி அவையில் அமர்ந்திருந்த எல்லாரையும் சந்தோஷப்படுத்துகிறான். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆகவே என்ன சொல்லுறது என்றே தெரியாமல் அவளுக்கு பரிசு கொடுக்கணும். நீ எதை கேட்டாலும் நான் உனக்கு தருவேன், என்னுடைய தேசத்தில் பாதியை கேட்டால் கூட பாதியை உனக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்டான். உடனே அவள் தன் தாயிடத்தில் வந்து கேட்குறான். அந்த சிறு பெண் தாயிடத்தில் வந்து சொல்லுறான், அப்படி ராஜா எனக்கு ஆணையிட்டு கொடுத்துருக்கிறார், நான் ராஜாவிடத்தில் என்ன கேட்கணும்? தாய் ஆலோசனை கொடுக்குறான். என்ன கேட்கணும்? தேசத்தில் பாதி கேட்டால் கூட கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆகவே தேசத்தில் பாதியை கேளு அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அன்றைக்கு ஏரோது, இந்த ஏரோதியாள், இவள் அவனுடைய சகோதரனுடைய மனைவி, அவளை தனக்கு மனைவியாக்கி கொண்டான். இது யோவான் ஸ்நானன் அது மகா தவறு என்று தப்பை உணர்த்தி காண்பித்து அவனுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுவார். ஆகவே யோவான் ஸ்நானனுடைய வார்த்தைகளை கேட்டு பயந்து நடக்கிற ஒரு மனிதன் தான் ஏரோது. இது ஏரோதியாளுக்கு பிடிக்கல. ஆகவே அவனை கொன்னுட்டா நமக்கு நிம்மதி என்று நினைத்தான். அந்த சிறு பெண்ணுக்கு, தன் பிள்ளைக்கு அவள் கொடுத்த ஒரு கட்டளை என்னவா? யோவான் ஸ்நானனுடைய தலையை கேள். தலையை வாங்கி என்ன செய்யறது? அது அப்படியே இந்த சிறு பெண் போய் ராஜாவிடத்தில் சொல்லுவான், ராஜாவே, யோவான் ஸ்நானனுடைய தலை எனக்கு வேணும். ராஜா மிகவும் கலங்குவார். ஆனால் ஆணையிட்டு விட்டார், ஆணை தவறக்கூடாது. ஆகவே சிறையிலே வைக்கப்பட்டிருக்கிற யோவான் ஸ்நானனுடைய தலையை சிரச்சேதம் பண்ணி ஒரு தட்டில் வச்சு அந்த சிறு பெண்ணுக்கு ராஜா கொடுப்பார். எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு தாய்! இன்றைக்கும் உலகத்தில் தாய்மார்கள் கொலை செய்கிறவங்க இருக்கிறாங்க, பிள்ளைகளையே கொல்லக்கூடியவங்க, கணவனை கொல்லக்கூடியவங்க, எவ்வளோ மோசமான பெண்கள் உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க. அன்றைக்கும் பழைய ஏற்பாட்டின் நாட்களில் எரேமியா புலம்புவார், இரக்கமுள்ள தாய்மார்கள் தங்கள் கைகளினாலே
தன் பிள்ளைகளை கொன்று சமைத்து புசிக்கிறார்கள். அப்படி ஒரு கொடுமையான ஒரு பஞ்சகாலம். அப்படிப்பட்ட கொடுமைகள் அன்னைக்கு நடந்திருக்குது. தான் பெற்ற பிள்ளைய, இரக்கமுள்ள தாய்கள் தான், ஆனால் அவர்களுடைய கைகளே தன் பிள்ளைகளை சமைத்தார்கள் என்று சொன்னான். புலம்பல் 4:10 வாசிங்க. இரக்கமுள்ள ஸ்திரீகளின் கைகள், இரக்கமுள்ள ஸ்திரீகளின் கைகள் தங்கள் பிள்ளைகளை சமைத்தன, தங்கள் பிள்ளைகளை சமைத்தன. இத்தனை கொடுமை, எவ்வளோ ஒரு கொடுமையான ஒரு காரியம். இப்படியெல்லாம் மோசமான தாய்களையும் இடம்பெற்று இருக்கிறாங்க. இன்றைக்கும் உலகத்தில் அப்படிப்பட்ட மோசமான தாய்கள் கொலை பண்ணுறவங்க இருக்கிறாங்க. தாய் என்றால் அவள் சிறந்தவள் தான். அவள் தாய் என்பதே ஒரு மகத்துவமான ஒரு சொல்லுதான். அவளுடைய அன்புக்கு, அவளுடைய பாசத்துக்கு, அவளுடைய பரிவுக்கு ஒரு ஈடு இணை இல்லை. அப்படிப்பட்டவள் தான் தாய். ஏதோ ஒரு சில தாய்கள் உலகத்தில் மோசமானவங்களும் இடம்பெற்று இருக்கிறாங்க. இதில் ஒரு தாயை பார்க்கலாம், ஆகார். ஒரு உண்மையான ஒரு தாய், ஒரு பாசமான ஒரு தாய். தாய் என்பதற்கு அவள் ஒரு எடுத்துக்காட்டு. தாய் கணவனால் கைவிடப்படுகிறான். ஆபிரகாம் அவளை கைவிட்டுட்டான். நீ போயிரு என்று ஒரு துருத்தியில் தண்ணி மாத்திரம் எடுத்துக்கிட்டு பெயர் சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிகிறான். தன் பிள்ளையோடு கூட, இஸ்மவேலோடு கூட. தண்ணியும் தீர்ந்து போச்சு. தண்ணி தீர்ந்த பொழுது அவள் பிள்ளை தண்ணி இல்லாமல் அந்த வனாந்திரத்தில், வனாந்திரம் என்றால் தண்ணி இருக்காது, சாப்பாடு இருக்காது, எந்த வசதியும் இருக்காது. அலைந்து திரிந்து தண்ணி இல்லாமல் பிள்ளை இப்போ சாக போகுது. ஆகவே அவளுடைய மனது வேதனைப்படுகுது. பிள்ளையை கொஞ்சம் தூரத்தில் போட்டுட்டு ஓடி வந்து கத்தி கதறி அழுது ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவாள். வாசிங்க ஆதியாகமம் 21:15 துருத்தியில் இருந்த தண்ணீர் செலவழிந்த பின்பு அவள் பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன். அத்தாலியால் பிள்ளை செத்துருச்சின்னு உடனே இருக்கிற அவளுடைய எல்லா பிள்ளைகளையும், அகசியாவின் பிள்ளைகளையும் எல்லாரையும் வெட்டி வீழ்த்தி இவ அரியணை ஏறிட்டாள். இவள் அரசாட்சி புரிந்தாள். அதுவும் ஒரு தாய் தான். ஆனால் எவ்வளோ ஒரு மோசமான ஒரு தாய். இங்கே ஆகார், அவள் ஒரு உண்மையான தாய். தன் பிள்ளை தண்ணி இல்லாமல் அப்படியே உயிர் போகிற நிலைமை ஆயிருச்சு. ஒன்றும் இல்லாமல் அன்கான்ஷியஸ் ஆயிட்டான். என் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன், என்னால் பார்க்க முடியாது என்று சத்தமிட்டு அழுதான். இன்னைக்கு தாய் பிள்ளைக்கு சுகம் இல்லை, தன் பிள்ளைக்கு முடியல, ஒரு சுகவீனம் பலவீனம் என்றால் எத்தனை அவளுடைய இருதயம் துடிக்குது, எத்தனையாய் கலங்குறா. அது எனக்கு வந்திருந்தா கூட பரவாயில்ல, என் பிள்ளைக்கு வந்துருச்சு, அது என்னால் தாங்கிக்க முடியாது என்று தாயானவள் எத்தனையாய் அவ வேதனைப்படுறா. இங்கே ஆகாரை பார்க்கலாம். தண்ணீரெல்லாம் செலவழிந்து விட்டது. பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள். தேவனாகிய கர்த்தர் கண்ணீரை பார்க்கிறவர். உன் கண்ணீரை கண்டேன், உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று எசேக்கியேலுக்கு சொன்னார். கண்ணீரை காண்கிற தேவன் நம்முடைய கண்ணீரை நமது முகத்தில் இருந்து துடைக்கிறவர். கண்ணீரை பார்க்கிறார். எல்லாரும் கண்ணீர் விட்டாங்க. லாசரு மரித்த கல்லறையில் வச்சிருக்கும் போது இயேசு வராரு. 4 நாளுக்கு பிறகு யூதர்கள் எல்லாம் அழுகிறாங்க, மரியாள் எல்லாம், மார்த்தாள் எல்லாம் அழுகிறாங்க. இயேசு கண்ணீர் விட்டார். அவர் அவனை உயிரோடு எழுப்பதான் வந்திருக்கிறார். இவரும் சேர்ந்து கண்ணீர் விட்டார். அழுகிறவர்களுடைய அழுங்கள், அழுகிறவங்களோட அழுங்க அப்படின்னு சொன்னாரே, அவரும் சேர்ந்து அழுகிறார். கண்ணீர் என்று சொன்னான். தேவன் இறங்குவார். அந்நாளின் கண்ணீருக்கு இறங்கினவர்.
மரியாளின் கண்ணீருக்கு இறங்கி பிதாவிடத்தில் போகிறதுக்கு முன்னாடியே அவளுக்கு தரிசனம் கொடுத்தவர். கண்ணீர், ஆகாரின் கண்ணீரை தேவன் பார்க்கிறார். அதுக்கு முன்னாடியே அவள் பெயர் வைத்திருந்தாள். நீர் என்னை காண்கிற தேவன் என்று ஆகார் தேவனுக்கு பெயரிட்டவள். கர்த்தர் பிள்ளையின் சத்தத்தையும் கேட்டார், தாயின் சத்தத்தையும் கேட்டார். வனாந்திரம் என்றால் தண்ணி இல்லாத காஞ்சி போன இடம். இவர்களுக்காக ஒரு ஊற்றை பிறப்பிக்கிறார். அவருடைய கண்களை திறக்கிறார், அந்த ஊற்றை பார்க்கிறார். ஆண்டவர் சொல்கிறார், அந்த ஊற்றை தண்ணி எடுத்து பிள்ளைக்கு கொடு, அவளை நான் ஒரு பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று பிள்ளை அங்கே ஆசீர்வதிக்கிறார். அவருடைய கண்ணீர் வனாந்திரத்திலே ஒரு அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் தன் பிள்ளைக்கு கொண்டுட்டு வந்தது. செத்து போகிற பிள்ளைய மீண்டும் பெற்றுக்கொண்டாள். அவருடைய கண்ணீர். ஆம், அப்படித்தான் மரியாளுக்கு. மரியாள், இயேசுவின் தாயாகிய மரியாள். மரியாள் பிள்ளையாகிய இயேசுவை கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு போன போது சிமியோன் அந்த பிள்ளையை தன் கையில் எடுத்து அவன் வாயை திறந்து பேசுவான். அப்பொழுது மரியாளுக்கு ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்படும். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 35 வாசிங்க. உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போகும் என்றான். பட்டயம் உருவி போ. மரியாளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. உன்னுடைய ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவி போம். ஆகார் வனாந்தரத்தில் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பான். பிள்ளை சாகுது, என் பிள்ளையுடைய உயிர் பிரிகிறதை என்னால் பார்க்க முடியாது என்று கதறினா. அவருடைய உள்ள எத்தனை வேதனைப்பட்டிருக்கும். அதை போல பன்மடங்கு வேதனை பட்டவள் தான் மரியாள். ஏன்னா அவருடைய சரீரம் முழுவதும் காயங்கள், சாட்டவாரின் காயங்கள், கம்பினால் அடித்த காயங்கள், கையினால் அடித்த காயங்கள், ஆணிகளால் கடாவப்பட்ட காயங்கள், கைகளிலும் கால்களிலும் முள்முடி சூட்டப்பட்ட காயங்கள், ரத்தம் வழிந்து கொண்டிருக்கிறது. தாங்கொண்ணாத வேதனை. ஏனென்றால் சர்வலோகத்தின் பாவத்தையும் அவர் சுமக்கிறார். ஜனங்களை ரட்சிக்க, பாவிகளை ரட்சிக்க அவர்தான் தேவன் என்பதை அதன் பின்பவா அறிஞ்சிருப்பா, இப்ப தெரியாது. இவள் பெற்ற பிள்ளை தான் இயேசு. ஆனால் அவர் தேவகுமாரன். பூமியில் வருவதற்கு ஒரு பாத்திரம் தேவை. ஆகவே தேவன் மரியாளை தெரிந்து கொண்டார். சிமியோன் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறான், உன் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவிப்போம். எப்படி ஒரு தாய் பார்க்க முடியும்? எப்படி பார்க்க முடியும்? பட்டயம் அப்படியே ஊடுருவி போகுது. தாங்கொண்ணாத வேதனை. அவள் எப்பயுமே சிந்திப்பவள், எதையுமே சிந்திப்பா. எதையும் அவள் சிந்திக்கக்கூடிய ஒரு பெண் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 19 பாருங்க. 19. மரியாளோ அந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினால். இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட காரியங்களை கேட்டு அப்படியே அவ சிந்தனை பண்றா. குழந்தையாய் பிறந்த பொழுது இயேசு. அதே அதிகாரம் லூக்கா 2:51. பின்பு அவர் அவர்களுடனே கூட போய் நாசரேத்தூரில் சேர்ந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்திருந்தார். அவருடைய தாயார் இந்த சங்கதிகளை எல்லாம் தன் இருதயத்திலே வைத்துக் கொண்டாள். எதையுமே அப்படியே இருதயத்தில் வைத்து சிந்திப்பவள். சிமியோன் சொன்ன போது கட்டாயம் சிந்தித்திருப்பா. என் ஆத்துமாவையும் ஒரு பட்டயம் உருவிப்போம் என்பதை மனதில் வைத்து அவ சிந்தித்திருப்பா. அது இப்ப நிறைவேறுது. சிமியோனின் வார்த்தை நிறைவேறுது. எப்படி அவள் தாங்கி இருப்பா? இயேசுவும் தாங்கொண்ணாத வேதனையை அனுபவிக்கிறார். உடம்புக்கு ரத்தம் எல்லாம் போயிருச்சு.
ஜீவன் பிரிய போகுது. அதை சிலுவை அருகே இவங்க தான் நிற்கிறாங்க, வேற யாரும் இல்லவும் இல்லை. கூட இருந்த எல்லா அப்போஸ்தலர்களும் ஊழியர்களும் எல்லாமே ஓடி போயிட்டாங்க, எல்லாருமே ஓடிட்டாங்க. இப்போ சிலுவைக்கிட்ட நிற்கிறது யோவான் சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 25வது வசனம். இயேசுவின் சிலுவையின் அருகே, இயேசுவின் சிலுவையின் அருகே அவருடைய தாயும் அவருடைய தாயின் சகோதரி கிளேயோப்பா மரியாளும் மகதலேனா மரியாளும் நின்று கொண்டிருந்தார்கள். யோவானும் நிற்பான். இவங்க தான் இருக்கிறாங்க 4 பேர், வேற யாருமே இல்லை. தூரத்தில் அவரை ஊழியத்தில் அவரை பின்பற்றின அநேக ஸ்திரீகள் கூட இருப்பாங்க, அவங்க தூரத்தில் நின்று பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. ஆனால் உடன் இருந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் நம்மளையும் பிடிச்சி சிலுவையில் இப்படி தான் அரைஞ்சிருவாங்க என்று எண்ணினார்களோ என்னவோ, ஒருத்தர் கூட இல்லை, எல்லாம் ஓடிட்டாங்க. யோவான் மட்டும்தான் கிட்ட நிற்கிறான். ஆகவே தான் கர்த்தர் யோவானை பார்த்து வாசிங்க அடுத்த வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி ஸ்திரீயே அதோ உன் மகன் என்றார். தன் மகனுக்காக, தன் மகனுடைய ஒரு அகோரமான ஒரு மரணம், அகோரமான ஒரு காட்சி, இதை எந்த ஒரு தாயும் சகித்து கொள்ளவே முடியாது. மரியாள் சிலுவை அருகே நின்று கொண்டிருக்கிறார். இந்த கொடிய வேதனையிலே அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது சொல்லுகிறார், ஸ்திரீயே அதோ உன் மகன். யோவானை மகனாய் கொடுத்து அவனை பார்த்து அதோ உன் தாய் என்று சொன்னபோது, இயேசு சொன்னபோது தன் தாயாக தன்னிடத்திலே அவன் ஏற்றுக்கொள்ளுகிறான். ஒரு ஆதரவு. ஏன்னா தாயையும் தகப்பனையும் கனப்படுத்தணும், தாயையும் தகப்பனையும் கவனிக்கணும் என்று சொன்னவரே அவர்தான், கட்டளையிட்டவரே. அப்புறம் அவரோட தாய்க்கு அவர் செய்யணும் இல்லையா? அம்மா என்று அவர் சொன்னதில்லை, தாய் என்று அழைத்ததில்லை, ஸ்திரீயே என்று தான் காணா ஒரு கல்யாண வீட்டிலையும் சொன்னார், இப்பயும் அப்படி தான் சொல்கிறார். ஆகார் தன் மகனை திரும்ப பெற்றுக்கொண்டாள். வனாந்திரத்திலே தாகத்தால் உயிர் பிரிஞ்சுக்கிட்டு இருக்குது, என் பிள்ளை சாகிறதை என்னால் பார்க்க முடியாது என்று அவள் துடித்தாள். தேவனாகிய கர்த்தர் பிள்ளையை மீண்டும் கொடுத்தார். அப்படியே மரியாளுக்கும் 3 நாளுக்கு பிறகு எவ்வளோ பெரிய ஒரு அதிசயம் காத்திருப்பது அவளுக்கு அப்போ தெரியாது. ஒரு பட்டயம் ஊடுருவி செல்லும் போது அவளுக்கு தெரியாது. இயேசு எத்தனையோ தரம் மரிப்பதற்கு முன்பு தன்னுடைய சீசர்களுக்கு கூட இருக்கிறவங்களுக்கெல்லாம் சொல்லிக்கிட்டே தான் இருந்தார், மனுஷகுமாரன் பாவிகளால் அவர் கொல்லப்படுவார், 3ஆம் நாள் உயிர் தெழுவார் என்று சொன்னால் அது அவங்களுக்கு புரியாத ஒரு புதிராய் இருந்தது. 3ஆம் நாள் எத்தனை சந்தோஷம்! மரியாளுக்கு எவ்வளவோ சந்தோஷமா இருக்கும். ஆகார் தன் பிள்ளையை திரும்ப பெற்றது போல தன் பிள்ளையை திரும்ப பார்க்கிறா. உயிர்த்தெழுந்த இயேசுவை ஒரே நேரத்தில் 400 பேர் தரிசிக்கிறாங்க, அப்போஸ்தலர்கள் தரிசிக்கிறாங்க, மகதலேனா மரியா எல்லாருக்கும் காட்சி கொடுத்தார். எத்தனை ஒரு சந்தோஷம் அவளுக்கு உண்டாயிருந்தது. ஸ்திரீயே அதோ உன் மகன், அவனை பார்த்து அதோ உன் தாய். அருமையானவர்களே, நமக்கு கூட அப்படித்தான். இன்றைக்கு நமக்கு தாய் சபை, தாய் ஒரு சபை இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த மகன் தாயை தன்னிடத்தில் ஏற்றுக்கொண்டது போல இன்னைக்கு நம்ம சபைக்குள்ள இருக்கிறோம், நமக்கு அது தாய். இன்றைக்கு தாயின் போதகத்தை தள்ளாதே. நம்ம தாய்க்கு உண்மையா இருக்கணும், சபைக்கு உண்மையா இருக்கணும். சபை அது ஒரு தாய். இன்னைக்கு கர்த்தர் நம்மை ஆதரவோடு நமக்கு ஆறுதலாக தேவன் தந்ததே இந்த பூமியில சபை, கர்த்தருடைய சபை. நாம சபையின் பிள்ளைகள்.
தாயை போல பிள்ளை அப்படின்னு சொல்லி பழமொழி. ஆகவே நம்ம சபையில் கர்த்தருக்கு ஒரு பிரியமான, தேவனுக்கு பிரியமான சாட்சியுள்ள பிள்ளைகளாய் நம்ம வாழணும். கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவனாகிய கர்த்தர் வெளிப்பட போகிறார். அவர் வெளிப்படும் நாளிலே சபை எடுத்துக்கொள்ளப்படும். நாம் சபையில் உண்மையாக இருந்தால் தான் சபை எடுத்துக்கொள்ளப்படும். சபையை சேர்த்துக்கொள்ள வரப்போகிறார் மணவாட்டி சபை. நம்ம எல்லாரும் கர்த்தரை தரிசிக்கணும். அவரோடு நித்திய வாழ்வை நாம் சுதந்திரிக்கணும். தேவனாகிய கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இன்றைக்கும் கூட நாங்கள் வேதத்திலிருந்து வசனங்கள் மூலமாக தியானித்ததற்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. தாயை குறித்து அநேக ஆண்டவரே வசனங்களை நாங்கள் தியானிக்க நீங்கள் கிருபை செய்த தயவுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்ற வசனத்தை நாங்கள் தியானித்தோம் அப்பா. தாயை காட்டிலும் எங்கள் மீது அன்பு வைத்து கரிசனையோடு எங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் நீர். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. வேதத்திலிருந்து உதாரணத்தோடு நாங்கள் பார்த்தோம் அப்பா. தாயை குறித்து ஒவ்வொருவரும் எப்படிப்பட்ட தாயாக இருந்திருக்கிறார்கள் என்று நாங்கள் பார்த்தோம். நாங்கள் அத்தாலியாலை போல அல்ல ஆண்டவரே, ஏரோதியாலை போல அல்ல ஆண்டவரே. தங்களுடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் மோசமான வழிகளில் நடக்க ஆலோசனைக்காரியாக இல்லாதபடிக்கு ஆண்டவரே ஆகாரை போல தன் பிள்ளைக்காக சத்தமிட்டு அழுது விண்ணப்பம் பண்ணின அப்படிப்பட்ட ஒரு தாயாக ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் முன்மாதிரியாக இருந்து அவர்களை உமக்கு நேராக நாங்கள் வழி நடத்தும் ஸ்லாக்கியத்தை எங்களுக்கு தர வேண்டுமாறு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தாயை குறித்து ஆண்டவரே நாங்கள் இந்த தியானிக்க நீங்கள் கிருபை செய்தீங்க. சபை ஒரு தாய் என்று நாங்கள் பார்த்தோம் அப்பா. நாங்கள் சபையிலே கொடுக்கப்படுகிற போதனைகளுக்கு கட்டுப்பட்டு ஆண்டவரே அதற்கு நாங்கள் கீழ்ப்படிந்து உமக்கு ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிந்தவர்களாக மற்றவர்களுக்கு நாங்கள் ஒரு முன்மாதிரியாக இருக்க எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யணுமாறு ஜெபிக்கிறோம். மீட்பிரேசன் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.